வானகம் பசங்களா, ஒன் பீஸில் ஃபிஷ்மேன் ஐலண்ட் ஆர்க்கோட ரீஅனிமேஷன் வந்து போயின்னு இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 3 வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து அதோட ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் சிம்பிளாக இந்த எபிசோடில் என்ன நினச்சி சொல்லணும்னா, அது எல்லாத்தையும் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் சும்மா சொல்கிறேனே, நம்ம ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரீயூனைட் வந்து ஆயிடுறாங்க. கடந்த 2 எபிசோடாக ஒருத்தர் தனித்தனியாக காட்டியிருப்பாங்க. அப்போ 2-3 பேர் வந்து சேர்த்து காட்டினாங்கல்ல. இந்த எபிசோடில் எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்துறாங்க 9 பேருமே. வேறு இது மட்டும் இல்லை, இது இல்லாமல் ஏகப்பட்ட விஷயம் இந்த எபிசோடில் நடந்துச்சு. அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் போய்ட்டு பேசுவோம், சரிங்களா? ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன 2 எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ வந்து வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் வந்து புரியும். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த எபிசோட் எங்கே தான் ஆரம்பிக்குதுன்னா, போன எபிசோட் நம்ம லூஃபி ரயிலி கிட்ட சொல்லுவான்ல, இந்த மாதிரி கிங் ஆஃப் த பைரேட் ஆப்பர்னு சொல்லிட்டு சொல்லுவான். அண்ட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாரால் நினச்சி பார்ப்பார்ல. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஓடுறாங்க, நம்ம லூஃபி ஜோரோ சாஞ்சலாம். அப்போ பின்னாடி மரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா துரத்தின்னு போகிறாங்க. அப்போ நம்ம தலைவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கத்தி எடுத்து நிலத்தில் வந்து ஒரு கோடு போடுறாரு. கோடு போட்டு இந்த கோட்டை தாண்டினா உன் கதை காலிடான்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கடுத்து ஒருத்தவங்க கூட அந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி ஒரு கால் எடுத்து வைக்கல. ஸோ இதுக்கடுத்து சீன் வந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 பேர் ஓடுறாங்களா, இன்னொரு சைட்லேருந்து இவங்களை துரத்தின்னு வந்து வராங்க. அப்போ அவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரோனா வந்து தடுத்து நிறுத்துறா. அதுக்கடுத்து ஜோரா கிட்ட போயிட்டு இன்னும் நீ போறியா இங்கேருந்துன்ற மாதிரி வந்து அவ கேட்குறா. அப்போ சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அவளுக்கு சிம் பண்ணுறான். வந்து பார்த்தீங்கன்னா யாரா நீன்ற மாதிரி கேவலமாக அவனை வந்து பார்க்குறா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரோனா காட்டுறாங்க. பெரோனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது அனிமேஷனில் பார்த்து சீனாக இருந்தா. அண்ட் எப்பயுமே அவளும் அப்புறமா ஜோரோட இன்ட்ராக்ஷன் பார்த்துட்டு காமெடியாக ஜாலியாக இருக்கும். அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. இப்போ சீன் வந்து சன்னிக்கு போகுது. நம்ம ப்ரூக் வந்து கிளம்பலாம் பார்த்தீங்களா, அவன் ஒரு வழியாக வந்து சேர்ந்துடுறான். இந்த சீனு எப்போ பார்த்தாலும் செம்மையாக இருக்குங்க. ஸோ தலைவன் வந்துடுறானா, வந்ததுக்கப்புறமா இவங்க எல்லாரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா திரும்பி நம்ம நாமிக்கிட்டே ராபின்கிட்டே வரான். நாமிசான் 2 வருஷம் ஆச்சு, அதில் உங்கள் பேண்ட்ஸை காட்டுகின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வரான். நாமி வந்து பார்த்தீங்கன்னா எட்டி அவன் வாயிலே வந்து விட்றான். ஸோ இந்த சீன் வந்து எத்தனை வாட்டி பார்த்துருவோம் நம்மளும். ஆனால் எத்தனை வாட்டி பார்த்தாலும் இது வந்து காமெடியாக ஜாலியாக தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்குது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம லூஃபி ஜோரோ சாஞ்சி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டின்னு தான் போயிருப்பான். ஸோ அவன் வந்து அவங்களை கூட்டுன்னு நம்ம சன்னிக்கு வந்து வரான். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க. அப்போ சாஞ்சி வந்து நம்ம நாமியை ராபின்னு பார்த்தோன்னே பறக்கிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், எப்பயும் போல நம்ம தலையை சிம் பண்ணின்னு பறந்துடுறான். ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாம் மீட் பண்ணுறப்ப நேவி ஷிப்பு நம்ம ஸ்டார் ஷிப்பை நோக்கி வருது. வந்துட்டு பாம்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிடலாம். அப்போ வந்து அவளை தடுக்கிறதுக்கு நம்ம ஹேன்காக் வந்து பார்த்தீங்கன்னா வரா. வந்துட்டு யாரா நான் போயினுக்கிற இடத்துல நான் போகிற பாதையில் கப்பலை கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மரீன்ஸ் கிட்ட வந்து கேட்குறா. அப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் எதுன்னு சொல்லிட்டு பேசிட்டுக்கிறாங்க. அப்போ ஹேன்காக்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்போ நம்ம லூஃபி வந்து ஹேன்காக்கா, அவன் நமக்கு உதவி பண்ணுறா போலதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ நாமி வந்து உனக்கு எப்போ அவனை தெரியும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறா. அதிகம் வந்து நான் 2 வருஷம் அங்கே தான் இருந்தேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம சாஞ்சியோட நிலைமை சரி அதோட சாஞ்சி பற்றி ரொம்ப சொல்கிறேன். ப்ரூக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூக்கு உசோப்லேருந்து எல்லாருமே ஹேன்காக் பார்த்துட்டு அவள் பார்த்து சீனாகிறான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லினுக்கிறானுங்க. அண்ட் ஹேன்காக்குமே வந்து புது அனிமேஷனில் பார்த்து சீனாக தான் இருந்தா. ஸோ இந்த மாதிரி போயினுக்கிறப்போ உசோப் வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை யோசிச்சுனுக்கிறான். எதை பற்றினா, இவங்க வந்து நிலத்தில் இருக்கிறப்ப நிறைய மெரீன்ஸ் வந்து இவங்க துரத்தின்னு வந்தாங்கல்ல, இப்போ வந்து கப்பலுக்கு வந்துட்டாங்க. ஆனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா துரத்தின்னு வரல. ஸோ அவன் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சுனுக்கிறான். அதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 வருஷம் ட்ரைனிங் பண்ணாங்கல்ல, அது எல்லாருமே ஸ்டார்ட்ஸுமே. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க, இல்லை அவங்க கூட இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு உதவி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம உசோப்பு கூட வந்து ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து உதவி பண்ணுறாரு. நம்ம பெரோனா பண்ணுறா, அவர் வெதரிலேருந்து வந்து தாத்தா பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பண்ணினுக்கிறாங்க. அதனால எந்த மரீன்ஸும் ஸ்டார்ட்ஸை நோக்கி வரல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக கிளம்புறதுக்கு வந்து ரெடியாக வராங்க. ஸோ இதுக்கடுத்து நாமி எப்படி அந்த கோட்டட் ஷிப் வந்து இயங்குன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியல. பட் நான் சொல்கிறத செய்யுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் வந்து தரான். இந்த மாதிரி என்னோட செல்ஃபிஷான விஷயத்துக்காக, செல்ஃபிஷான சொன்னன்றதுக்காக 2 வருஷம் எல்லாம் தனித்தனியாக இருந்தோம். உங்ககிட்ட நான் ஏகப்பட்ட விஷயம் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு தோணுது. பட் எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக சொல்லலாம். இப்போ நம்ம ஃபிஷ்மேன் ஐலண்ட் நோக்கி கிளம்ப போகிறோம், செயலுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். ஸோ நம்ம ஸ்டார் ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போயிட்டு அப்படியே ஃபிஷ்மேன் ஐலண்டை நோக்கி போகுது. இப்போ சீன் வந்து நம்ம கரிபு கிட்ட போகுது. கரிபு வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கிட்டையும் ஒரு மற்றவங்கிட்டையும் குழி தோண்ட சொல்கிறான். எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் ஸ்டார் அடிச்சுக்கிறாங்களே, அவங்கள போட்டு புதைக்கிறதுக்கு வந்து அவன் சொல்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன நினச்சிருப்பான், இந்த மாதிரி ஸ்டார்ட்குள்ளே சேர்ந்ததுக்கு நம்ம உள்ளுக்குள்ளே இருந்துன்னா அவனை வந்து தோக்கடிச்சோன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய ஆடுவோம்னு சொல்லிட்டு அவன் நினச்சி இருந்திருப்பான். ஆனால் அவங்களே கடைசியாக டுபா குறங்களா, அதனால இவன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கடுப்பாயிட்டு இவங்களை வந்து நம்ம போட்டு தள்ள போகிறன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேசின்னு இருக்கிறான். ஸோ இதுக்கடுத்து சீன் வந்து எங்கே போகுதுன்னா, நம்ம சென்டமார் கிட்ட போகுது. சென்டமார் மற்ற சாதா பைரட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிவிட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டைல்லாம் விஷயத்த சொல்லுங்கிறான். இந்த மாதிரி ஸ்டார்ட் லூஃபியும் ஸ்டார் ஆர்ட்ஸுமே வந்துட்டாங்க திரும்பி. அவங்க எல்லாருமே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ நேவி ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லினுங்கிறான். இப்போ சீன் வந்து அடுத்து எங்கே போகுதுன்னா, நம்ம ஷேக்கிக்கிட்டே ரெயிலிக்கிட்டையும் போகுது. ரெயிலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன எபிசோட்லேயே சொல்லியிருப்போம், போன ரிவ்யூலேயே அவர் ஒரு மாதிரி இதாகிட்டார்ல. இப்போ அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு இதில் உட்காந்துன்னு கடற்கரையை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துனுக்கிறாரு. அப்போ ஷேக்கி வந்து என்ன யோசிச்சுனுங்கிற, ரெய்சான்
இந்த மாதிரி படத்தில் ஞாபகம் வருதான்ற மாதிரி கேட்குறா. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ராஜரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுவார் பார்த்தீங்களா, அதை வந்து யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம தலைவர் வந்துட்டு உன் பேர் என்னன்னு கேட்பாரு. அதுக்கு இவர் ரயிலின்னுவார். என்னோட பேர் ராஜரு, நம்ம மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு விதி இருக்குது போலகுது, என் கூட வந்து இந்த உலகத்தை தலையில போட வரியான்ற மாதிரி கேட்பார் பார்த்தீங்களா. லெட்ஸ் டர்ன் திஸ் வேர்ல்டு அப்சைட் டவுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே சீன்லாம் நடக்குது. அதெல்லாம் பார்க்கறதே சென்டிமெண்ட்டாக இருந்துச்சுங்க. ரெயிலுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயம் ஞாபகம் வந்துருக்கணும். நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரியே அது அதெல்லாம் பார்க்கறதே கஷ்டமாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து அவர் என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்கிறது கிடையாது போலகுது, எல்லாமே காரணத்தோட தான் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக போக போக நம்மளோட டெஸ்டினி வந்து ஷேப் ஆகுதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் நாள் நான் உயிரோடு இருக்கலாம் போலகுதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த மனுஷன் இது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. மார்க்கை வந்து ஒரு சைடு ஒயிட் பைட் பைரட்ஸில் தனியாக மட்டும் தான் இப்போ இருக்கிறான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜர் பைட்ஸ் உயிரோடு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா செதறி போய் கிடக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இவர் தனியாக இருக்கிறாரு. இந்த மாதிரி ஃபீல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிங் ஆஃப் த பைரட் கூட போயிட்டு அட்வென்ச்சர் ஏகப்பட்ட இது பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்போ சாதா வாழ்க்கையை வந்து இவங்க வாழறாங்கல்ல. ஸோ கன்ஃபார்மாக கஷ்டமாக தான் இருக்கும் இவங்களுக்கு. ஸோ இதுக்கடுத்த சீன் வந்து ஸ்டார்ட் ஷிப்புக்கு போகுது. அவன் தண்ணிக்குள்ளே போனாங்கல்ல, கடலை வந்து பார்த்தீங்கன்னா ரசிச்சுன்னு இருக்கிறாங்க. ஆழ்கடல் இன்னும் போகல, பட் சொல்கிறேன் கடலை வந்து பார்த்தீங்கன்னா ரசிச்சுன்னு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஜோரோவும் அதுக்கடுத்து லூஃபியும் குரங்கு வித்தை காட்டுறானுங்க. அந்த பபுளை வந்து வெடிக்கிற முறையே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ நம்ம மற்றவங்களாம் தடுத்துனுங்கிறாங்க. அதுக்கடுத்து சாஞ்சி வந்து நாமிசான் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்கள், அப்போ தான் அமைதியாக இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நாமியை வந்து காட்டுறாங்க. பார்த்து சீனாக இருந்தால் சில சீன் காட்டினான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சி பார்த்துட்டு மறுபடியும் அவன் மூக்கிலேருந்து ரத்தம் வழிஞ்சு பையன் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து கடல் உள்ளே போயிட்டான் அந்த பபுள்லாம் பிச்சிக்கின்னு. ஸோ அந்த மாதிரி போனது திருப்பி அவனை உள்ளே கூட்டின்னு வந்துடுறாங்க. அதுக்கடுத்து நாமி வந்து இந்த கோட்டட் ஷிப்பில் என்ன நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறா, பண்ணக்கூடாதுன்னு வந்து சொல்கிறான். இந்த பபுள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சபோடியில் பபுள்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நான் அதில் என்ன பண்ணுமோ அதே தான் வந்து இதுவும் பண்ணுமா. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு இடம் அந்த பபுள் ஃபுல்லாக இருக்குதுல்ல, அதில் ஒரு இடத்த மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதாவது ஈத்துன்னு போகிறோன்னு சொல்லிட்டு வச்சிங்களா, அது வழியாக வெளியே போகிறோம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே அதுலேருந்து வெளியே போயிடலாமா, பபுளுக்கு எந்த சேதமும் ஆகாதான். ஆனால் மல்டிபிள் இதில் வந்து பண்ணுறப்ப தான் பபுள் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. இன்னும் நிறைய விஷயத்த சொன்னான், பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக சொன்ன விஷயம். ஸோ இதுக்கு அடுத்து லூஃபி வந்து என்ன பண்ணுறான்னா, சரி நம்மளால் அமைதியாக இருக்க முடியாது, நம்ம பேசாமல் சாப்பிட்லாம் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்றாங்க. நம்ம ஹேண்ட்காக் கொடுத்து அனுப்பிச்சாலும் அந்த லஞ்சை வந்து சாப்பிட்றாங்க. லஞ்சோ ஏதோ ஒன்று சாப்பாடு சாப்பிட்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஃப்ராங்கி வந்து நாம ஷிப்புக்கு வந்து இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி கேட்குறான். அவன் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து உட்காருங்க, உங்ககிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுனே ஃப்ராங்கி சொல்கிறது வந்து கேட்குறாங்க. அப்போ ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீரனை பற்றி சொல்கிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். யாரை பற்றினா நம்ம குமாவை பற்றி தான் சொல்கிறான். நம்ம சன்னி இப்போ வந்து 2 வருஷம் கழிச்சு வந்துருக்குறோம். ஆனால் அது மேலே ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அது 2 காரணம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவன் பேர் மறந்துட்டேனே, ஹச்சுவா ஏதோ ஒன்றுங்க மறந்துட்டாங்க அவன் பேரை. செக் ஏதோ ஒன்று நம்ம ஆர்லாங் பார்க்கில் ஒருத்தர் இருப்போம் பார்த்தீங்களா, ஆக்டோபஸு. சாவனும் அப்புறமா டூவலும் வந்து சேர்ந்து தான் இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு கட்டத்து மேலே செம்ம அடி வந்து பட்டுட்டு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. ஆனால் அப்பயும் சன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை. ஏன்னா யார் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான்னா, யார் இவங்க எல்லாரையும் தனித்தனியாக அனுப்புனானோ அவனே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம குமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறான். இதை வந்து ஃப்ராங்கி அவங்ககிட்ட சொல்கிறான். அவன் எதுக்காக பண்ணால் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இந்த வேர்ல்ட் கவர்மெண்ட்டுமே என்ன சொல்லி அவனை பயமுறுத்தினாங்க, இல்லை என்ன சொல்லி பிளாக்மெயில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ அவன் வந்து அவனோட பர்சனாலிட்டியை வந்து இழந்துட்டான். சுத்தமாக வந்து இப்போ அவன் ரோபோட் மாதிரி ஆகிட்டான். அதுக்கு எப்படி அவன் ஒத்துனான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எனக்கு தெரியல. அது மாதிரி மாற்றிருந்தாலுமே அவன் வந்து சன்னியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான் 2 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். இது வந்து 2 வருஷம் மட்டும் இல்லை, எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம திரும்பி வந்திருந்தாலுமே அவன் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணி இருந்திருப்பான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அவனை ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்கன்னா, எத்தனை வருஷம் ஆனாலுமே சரி ஒரு ஸ்டார்ட்டாக திருப்பி சன்னிக்கிட்ட வந்து வரணும். அவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும் நம்ம குமா. அப்படி பண்ணிட்டான் அப்படின்னா அதோட அவனோட மிஷன் வந்து முடிஞ்சிச்சு. இது வந்து அவனுக்கு அவனே கொடுத்துன மிஷன்ற மாதிரி நம்ம ஃப்ராங்கி வந்து சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் ஃபஸ்ட்டு வந்தேன் 1000 சன்னிக்கு, என்னை வந்து அவன் பார்த்தான். பார்த்துக்கப்புறமா மிஷன் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். அவனை பார்க்கத்தே செம்ம அடி வாங்கின்னு இருந்தான். ஆனால் அப்பயுமே வந்து அவளை அடி வாங்கியுமே 1000 சன்னி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். எதுக்கு அவன் பண்ணான் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அவனுக்கப்புறம் நம்ம பார்த்தாலுமே அவனால் அது பதில் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ரோபோட் ஆகிட்டான். பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கிறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கப்பலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். அவன் உண்மையிலே ஒரு பெரிய ஆள், நமக்கு ஏகப்பட்ட உதவி அவன் பண்ணிக்கிறான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி வந்து சொல்கிறான். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியான்ற மாதிரி கேட்டுனுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ராங்கி கதை சொல்லுங்கிறப்ப சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சிட்டு ஓ குமா வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிறானா, ஹெல்ப் பண்ணானா, 2 வருஷம் நான் எங்கே இருந்தேன் தெரியுமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சி வந்து கடுப்பாயினே போகிறான். பட் சீன் வந்து பார்த்துட்டு அங்கே கட் ஆகிட்டு வேற ஒரு இடத்துல ஷார்ட்டாக காட்டுறாங்க. எங்கன்னா நம்ம 1000 சன்னி தண்ணிக்குள்ளே போயினுக்குதா, அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அது யாரோட கப்பல்னா கரிபோட கப்பல். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கி வந்துனுக்கிறான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு முடிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3வது எபிசோடில் நடந்த விஷயம்.
இந்த எபிசோட் பார்த்தவங்க வந்து எப்படி ஃபீல் ஆச்சு அண்ட் இதில் வந்து பிடிச்ச விஷயம் எதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த எபிசோட ரீஅனிமேஷனில் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸும் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ரீஅனிமேஷன் பற்றி தெரியாதுன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ரீஅனிமேஷன் பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் சப்போஸ் அவங்க ரீஅனிமேஷன் பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.